ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடோப் ஆடிஷன். இந்த அடோப் ஆடிஷனில் நம்ம இன்றைக்கி என்ன பர்டிகுலராக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துட்டு ஒரு ட்ராக்குக்கு வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைட் செயின் கம்ப்ரஸிங் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். இதனால் நமக்கு டைம் சேவிங் ஆகும். ஸோ ஈஸியாக வந்துட்டு நம்மளோட எடிட்டிங் ஒர்க்கை வந்துட்டு முடிச்சிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மல்டி ட்ராக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக நான் வந்துட்டு சைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ நான் ஒரு ட்ராக் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரேடியோ சிட்டி 98.9 FM பெருமையுடன் வழங்கும் நீயா நானா. ரைட். இப்போ ஜஸ்ட் வந்துட்டு நான் ஒரு ட்ராக்கு சும்மா டம்மியாக வந்துட்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு இதை வந்துட்டு நம்ம லெசன் பண்ணிக்கலாம். ரைட். ஜஸ்ட் நம்ம அந்த வாய்ஸ் த்ரூ வந்துட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இதுக்குள்ளே மல்டி ட்ராக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் இதை வந்துட்டு நான் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ரைட். ரைட். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழே வந்துட்டு இந்த ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். கீழே வந்துட்டு ஒரு ஜிங்கிள்ஸ் ஆட் பண்ணோம்லவா. ஸோ நான் ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஜிங்கிள்ஸ் வந்துட்டு நம்ம உள்ளே எடுத்துக்கு வந்துடுவோம். ஸோ நமக்கு எது வந்துட்டு கரெக்டாக இருக்குமோ அந்த இதை வந்துட்டு நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்குவோம். சப்போஸ் இது செட் ஆகலைன்னா வேறு ஜிங்கிள்ஸ் எடுத்துக்கலாம். ரைட். இதோ செட் ஆகும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஜிங்கிள்ஸ் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ரைட். இது நமக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்ததை நான் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் இதை நம்ம டெலீட் பண்ணிக்குவோம். இப்போ இதுதான் அந்த நம்மளோட ஜிங்கிள்ஸு. இது ஜஸ்ட்டு இங்கே இருக்குது. ரைட். இப்போது இந்த ஆடியோ ட்ராக்குக்கு இது வந்துட்டு நம்ம சிங் பண்ணணும். இப்போ வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ரைட்டு. இதில் வந்துட்டு ஜஸ்ட் இதோட நம்மளோட ஜிங்கிள்ஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl K அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட நான் இதை வந்துட்டு கட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். இப்போது நம்ம இதை வந்துட்டு இந்த வாய்ஸ் ஓவர் வரும்போது நமக்கு வந்துட்டு என்ன நடக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் இது வந்துட்டு கீழே வரணும், திருப்பியும் இது வந்துட்டு மேலே போகணும். இதுதானே நமக்கு தேவை. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு ஃபுல் பிஜிஎம் வரலாம், அதாவது அந்த பிஜிஎம் மியூசிக் வந்துட்டு ஃபுல்லாக வரலாம். பட் இங்கே வந்துட்டு எனக்கு வாய்ஸ் வரும்போது எனக்கு அது குறைவாக தான் இருக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்டு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஃபேட் இன் ஃபேட் அவுட் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் வந்துட்டு
இது வந்துட்டு ஒர்க்கு வந்துட்டு நமக்கு ஹெவியாக கொடுக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு இதுக்கு ஈஸியான ரூட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதில் போய்ட்டு ஜஸ்ட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இதில் ரைட் கிளிக் பண்ணி இதில் டைனமிக் அப்படிங்கிறத வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ டைனமிக் ப்ராசஸிங் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதை டெலீட் பண்ணிவிடுங்க. எஃபெக்ட்ஸ் ஆன் பண்ணிவிட்டு ஆம்ப்ளிடியூடில் டைனமிக் ப்ராசஸிங் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் சாஃப்ட் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த சாஃப்ட் லிமிட்டை வந்துட்டு ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு -6 அந்த ரேஞ்சு இல்லை -7 அந்த ரேஞ்ச் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட இது. ஸோ இதை வந்துட்டு நம்ம கொடுத்துக்க போகிறோம். ரைட், இப்போது இதில் வந்துட்டு அதே போல் எஃபெக்ட் ஆன் பண்ணிவிட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரீடுங்கிறதுல கீழே வாங்க. கீழே வந்துட்டு ரைட் ஒரே ஒரு இதுதான் இருக்கா. ரைட், ரைட் ரைட் இதுக்குள்ளே வந்துட்டு மாஸ்டர் அப்படிங்கிறதுல வந்துட்டு நமக்கு ரைட் 1 செகண்ட். இது வந்துட்டு சைட் செயின்னு ஒன்று இருக்கும். அதாவது இது லிங்க், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி சைட் செயின் அப்படிங்கிறத வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு டைனமிக் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ப்ளே பண்ணும்போது இங்கே மியூசிக் வந்துட்டு கரெக்டாக போகும். அங்கே போனோன்னே மியூசிக் வந்துட்டு கம்மியாகிடும். வாய்ஸ் ஓவர் வரும்போது மியூசிக் வந்துட்டு பிஜிஎம் வந்துட்டு மியூசிக் பெட் வந்துட்டு கம்மி பண்ணிவிடும். அதுக்கப்புறம் திருப்பி ரைஸ் ஆகிடும். ஸோ இதில் நமக்கு வந்துட்டு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஈஸியாக நம்மளோட ஒர்க்கை வந்துட்டு இங்கே போய்ட்டு நான் ஃபேட் இன் ஃபேட் அவுட்லாம் கொடுக்க தேவையில்லை. இந்த ஒரு இதுக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன்னா நான் எத்தனை வாய்ஸ் ஓவர் வச்சாலும் சரி, நான் இதை வந்துட்டு டைனமிக் அதாவது சைட் லிங்க்கில் போய்ட்டு நான் கொடுத்துக்க முடியும். இதை நீங்கள் லைவாக பார்க்கணும் அப்படின்னா மிக்சரில் போய்ட்டு இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போய்க்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு மிக்சருக்குள்ளே போய்க்குவோம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இங்கே வரையும் மியூசிக் அதிகமாக இருக்கும். எப்போ வாய்ஸ் அதிகமாகுதோ அப்போ மியூசிக் வந்துட்டு கம்மியாகிடும். 6 பாயிண்ட் வந்துட்டு கம்மியாகிடும். இங்கே மியூசிக் கம்மியானோடனே இது அதிகமாகிடும். பாருங்கள், இது ஹை பீக் வருது பாருங்கள். ஸோ இதுதான் விஷயம். இப்போ இதை நல்லா இப்படி க்ளோஸில் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ திரும்பவும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த டைனமிக் ப்ராசஸிங்கில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய்ட்டா இங்கே நம்ம டைனமிக் ப்ராசஸிங் கொடுத்தோம்லவா, எஃபெக்ட் போய்க்குங்க. இப்போது உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியணும்னா இந்த இதில் போய்ட்டு எஃபெக்டில் போய்ட்டு டைனமிக் ப்ராசஸிங் போய்ட்டா 1 செகண்ட் டைனமிக் ப்ராசஸிங். இப்போ நான் இதில் போய்ட்டு இன்னொரு டைனமிக் ப்ராசஸிங் கொடுக்குறேன். அதே சாஃப்ட் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். செட்டிங்ஸ் போகிறேன். இதை வந்துட்டு ஒரு 7 dB அந்த ரேஞ்சு வந்துட்டு நான் கம்மி பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம 2 எஃபெக்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்துட்டு நான் இதை வந்துட்டு நான் லிங்காக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்துருவோம். ஸோ ரொம்பவே கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். நான் இப்போ புதுசாக கொடுக்குறேன். ஜஸ்ட்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நார்மலாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் போய்க்கிங்க, டைனமிக் ப்ராசஸிங் போய்க்குங்க. ஜஸ்ட் இதில் போய்ட்டு சாஃப்ட் லிமிட் 24 dB அப்படிங்கிறது கொடுத்துட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு ஜஸ்ட்டு அவுட்புட் ப்ராசஸ் இருக்குல்லவா, அவுட்புட் வந்துட்டு எனக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னா ஒரு இந்த ரேஞ்ச் வந்துட்டு எனக்கு கம்மியாக தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். இப்போ பார்ப்போம்.
ரைட், இதில் நம்ம 2 விஷயம் பண்ணியிருக்கோம். இந்த செட்டிங்ஸை மாற்ற வேண்டாம், இது 0லேயே வச்சுக்குவோம். இப்போ கேட்போம். ஸோ சுத்தமாக இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நம்ம அந்த ரேஞ்சை வந்துட்டு நம்ம மாற்றிக்கணும் செட்டிங்ஸில். சாரி, 0 ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். ஸோ இந்த அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். ரொம்ப ஜிங்கிள்ஸ் கம்மியாக இருந்ததுனால நல்லாயிருக்கும் அது கேட்குறதுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த மிக்சரில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், இது வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். இந்த வாய்ஸ் ஓவர் ஃபுல்லாக டவுன் ஆனோடனே இது வந்துட்டு ஃபுல்லாக பீக் போகும். ஸோ இதுதான் அந்த மிக்சரோட இது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி டைனமிக் இதில் வந்துட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு லிங்க்கில் போய்ட்டு சைடில் போய்ட்டு செயின் அப்படிங்கிறத வந்துட்டு டைனமிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்துட்டு ரைட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ட்ராக் வந்துட்டு லூப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ எஃபெக்ட் வைக்குங்க. ஜஸ்ட் வந்துட்டு சாஃப்ட் 24 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். செட்டிங்ஸ் போகிறேன். என்னோடய இதை வந்துட்டு ஒரு 7 dBக்கு வந்துட்டு நான் வச்சுக்கிட்டு இப்போது நான் இதை வந்துட்டு இதோட லிங்க் பண்ணுறேன். லிங்க் வந்துட்டு இது சைட் செயின் டைனமிக். ஸோ ஆல்ரெடி லிங்க்கில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஜஸ்ட்டு ப்ளே பண்ண வேண்டியதான். இப்போ வந்துட்டு இது டவுன் ஆகிடும், மியூசிக் வந்துட்டு டவுன் ஆகிடும். இப்போ இங்கே நான் வைக்கிறேன் பாருங்கள், இங்கே ஹை பிச்சில் இருக்கும். எப்போ என்னோடய வாய்ஸ் வருதோ அப்போ வந்துட்டு இது டவுன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. திருப்பியும் இது வந்துட்டு இப்போ இது வந்துட்டு க்ளோஸ் ஆனோடனே திருப்பி பீக் வரும் மியூசிக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இது மிக்சரில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை நம்ம கர்சரை வந்துட்டு இப்படி முன்னாடி வச்சுருவோம். இப்போ மிக்சரில் போய்ட்டு வாட்ச் பண்ணி பாருங்கள். இது பீக்கில் இருக்கா, வாய்ஸ் வந்தோடனே இது டவுன் ஆகும். ஒரு 6 dB வந்துட்டு டவுன் ஆகிடும். அதையோட பாருங்கள் கம்மியாகுது பாருங்கள். ஸோ இதுக்கு கம்மியானோடனே அது வந்துட்டு பீக் போகும். ஸோ இதுதான் வந்துட்டு இதோட யூஸ். இதில் வந்துட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டைம் சேவிங் தான். ஈஸியாக வந்துட்டு இந்த சைட் செயின் யூஸ் பண்ணி நம்மளோட கம்ப்ரஸர் ஒர்க்கை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு முடிச்சிடலாம். எடிட்டிங் ஒர்க்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ, பாய் பாய்.